நோட்டுக்கு ஓட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்கலாம் வெற்றி பெற முடியாது. நான் அடிக்கடி சொல்வது டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா பத்திரிகைகளும் வந்து கேட்குறாங்க. அப்ப அண்ணன் திருமாவளவன் இதெல்லாம் வேண்டிய எங்களுக்கெல்லாம் முடியாது, இதை எதிர்க்கிறோன்னு சொல்றாரு. உடனே சீமான் அப்பதான் என்ன சொல்றாரு, நான் பக்கத்து வீட்டில் காசு வாங்கிட்டு நான் டீ கடைக்கு போனேன், என்கிட்ட காசெல்லாம் இல்லை, டிமானிட்டைசேஷன் என்ன மாதிரி உள்ளவங்களே கிரிப்பிள் பண்ணிடுச்சு அப்படின்னு பேசுறாரு. என்கிட்ட வந்து கேட்குறாங்க, டிமானிட்டைசேஷனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ உங்கள்கிட்ட மோடி சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. மோடி வந்து ஒரு சத்தியவான். உங்களுக்கெல்லாம் என்னைக்கு தெரியுமோ அதே செப்டம்பர் 8 தான் எனக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால், நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணமும் எனது மருத்துவத்துறையில் சம்பாதித்தது, இந்த கணவரின் மருத்துவத்துறையினால் சம்பாதித்தது. அதனால என் கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டு. அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் நோட்டு ஒயிட் நோட்டாக இருக்கிறதுனால ஓட்டுக்கு அந்த ஒயிட் நோட்டை கொடுக்க முடியல, ஏன்னா அது நம்மகிட்ட குறைவாக தான் இருக்கும். ஆக எப்படி எஸ்ஐஆர் என்று இந்த பட்டியல் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அதே போல எனது கோரிக்கை என்னென்றால், நானும் இப்படி எழுதியிருக்கிற பணம் கொடுப்பது, பரிசு கொடுப்பது, அதன் மூலம் நிச்சயமா மக்களுக்கு கிடைப்பதை நான் தடுக்க மாட்டேன்.